இங்க யாரும் இல்ல. இங்கேயும் யாரும் இல்ல. அவ இந்த ரூம்லயும் இல்ல. கம் ஆன், எங்க இருக்க சாஸ்கே? ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். எங்க ஒளிஞ்சிருக்க? எங்க இருக்க சாஸ்கே? சாஸ்கே! சாகுரா, இது நீதானா? ஒரு வழியா வந்துட்டியா சாஸ்கே? நருட்டோ, என்னோட உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது நருட்டோ. பிறந்ததுல இருந்தே நீ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. குடும்பம், அன்பு, பாசத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? இருந்த சொந்த பந்தத்தை இழந்ததால தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டத்தை பத்தி உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சொல்றது உண்மைதான். அப்பா, அம்மா, சகோதரன் எனக்கு யாரும் இல்ல. அந்த உணர்ச்சியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நருட்டோ, எனக்காக ஏன் நீ இவ்ளோ கஷ்டப்படுற? ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இருந்தது கிடையாது. என்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்காக நான் கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னா எதுக்காக அப்படி பண்ண? எனக்கு வேற வழியே இல்ல. இந்த உறவை நான் சுக்குநூறா உடைச்சாகணும். எதுக்காக நீ அன்னைக்கு என்ன உயிரோட விட்ட? நம்ம நட்பு சுக்குநூறா உடைச்சாகணும்னு சொன்னல சாஸ்கே. அதுக்கு பெரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள இருந்த உறவு பெரிய விஷயமே கிடையாது. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி மாங்கி கியூ ஷேரிங்கான யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் நீதான். ஆனா அதை பயன்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு நீ உன் உயிர் நண்பனை கொல்லணும். கொல்ல முடியுமா? அந்த இத்தாச்சி சொன்ன விஷயத்தை கேட்டு சக்தி வாய்ந்தவன் ஆகிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல நருட்டோ. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னோட கதையை முடிச்சிருப்பேன். ஆனா அது என் நோக்கம் கிடையாது. எப்படி இதை செஞ்சா? நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன். வருங்காலத்துல ஹொக்காகே ஆகிறது தானே உன்னோட பெரிய கனவா இருந்தது. இத்தனை வருஷம் நீ என்ன தேடி அலையறத விட்டுட்டு பயிற்சி எடுத்திருந்தா சக்தி வாய்ந்தவனாயிருப்ப. நான் சொல்றது சரிதானே நருட்டோ? ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். நான் ஆரம்பிச்சதை என் கையாலேயே முடிச்சு வைக்கிறேன். என்னுடைய உயிர் நண்பனையை காப்பாற்ற முடியலனா நான் எப்படி ஹொக்காகே ஆக முடியும்?
நான் சொல்றது சரிதானே சாஸ்கே? சாஸ்கே நீ வருவன்னு தெரியும் நருட்டோ. ஏன் தயங்குறவா? என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம சக்தி என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். அடாடா, இன்னும் எதுக்காக தாமதிக்கிற? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியல. என்னோட சக்தி உனக்கு கண்டிப்பா தேவை. அதை உன்னால மறுக்க முடியாது. இதுதான் சரியான நேரம். யாரோட உயிரை எடுக்கணும்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு இன்னும் உண்மை புரியலங்கிறது வேடிக்கையா இருக்கு. நான் இல்லாம உன்னால தனியா எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றத மட்டும் செய். அந்த சீலை உடனடியா தகர்த்தெறிஞ்சிடு. அத மட்டும் நீ செஞ்சுட்டா என் முழு சக்தியும் உனக்கு தர நருட்டோ. நீ எப்படி இங்க? என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும். உனக்குள்ள இருக்கிற அபாரமான சக்தி இதுவா தான் இருக்கணும். சுவாரஸ்யமா இருக்கு. உனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ உச்சியாவ சேர்ந்தவனா தான் இருக்கணும். உங்க சக்தி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நருட்டோக்குள்ள இருக்கிற எண்ணையே நீ பார்த்துட்டியே. இது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட சக்தி வாய்ந்த ஷாரிங் கான். சபிக்கப்பட்ட உங்க கிளானோட அபார சக்தி இதுதான். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீ இந்த ஷாரிங்கான பார்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா நீதான் அந்த 9-tailed fox ஆகியிருக்கணும். உன் கண் பார்வையிலேயே தெரியுது. எனக்குள்ள இருக்கிற சக்ரா எனர்ஜியை விட உன்னோட சக்தி வாய்ந்தது. சொல்ல போனா நீ பார்க்க அப்படியே மாதரா உச்சியா மாதிரியே இருக்க. அவனுக்குள்ள இருந்த வெறி அப்படியே உன்கிட்ட இருக்கு. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாத எதையும் பேசாத. கிடைச்சதா இல்லையா? இங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியல. டார்கெட்ட கண்டுபிடிச்சாச்சு. அடடா, அது கிராமத்தை நோக்கி போகுது. அத நம்ம தப்பிக்க விடக்கூடாது. என்ன பண்றீங்க? என்ன இது? அந்த பூனை எங்க போச்சு? அந்த பக்கம் போச்சு. என்னோட போர்வையை கொடுத்துட்டு போங்க. என்ன பண்றீங்க? ஏன் வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? எங்களை மன்னிச்சிருங்க. பாத்து போங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் முதல்ல போய் இந்த டெலிவரியை கொடுத்துட்டு வரேன். பெரியவரே, வழி விட்டு போங்க. மன்னிச்சிருங்க பெரியவரே. எங்க ஓடுற நருட்டோ நில்லு. நருட்டோ ஊர்லயே இல்லையே. குனோ ஹமாரு. ToonWorld for all.me. ஹே கோனஹமாரு, நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சிட்டோம். சீக்கிரம் வா. அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். கிடைக்காத. ஒரு வழியா பிடிச்சிட்டேன்ல.
சொன்ன மாதிரியே காதுல ரிப்பன் கட்டி இருக்கு. டவுட்டே இல்ல இந்த பூனை தான். எபிசு சென்சை, நாங்க டார்கெட்ட பிடிச்சிட்டோம். டோரா இப்போ எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த மிஷனையும் கச்சிதமா முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி பசங்களா, என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் செல்லம். இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது, சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருப்பேன். வாய மூடு கோணஹாமுரு. உதவிக்கு நன்றி. இந்தாங்க உங்களோட ஃபீஸ். இனி நீ பயப்பட தேவையில்ல, அம்மா வந்துட்டேல செல்லம். தொலைஞ்சு போன பூனையை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பூனை மின்னல் வேகத்துல ஓடுச்சு. அதுக்கு திரும்ப வர விருப்பமே இல்ல போல இருக்கு. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த மாதிரி மிஷனுக்கு வேகம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வேகத்துல போனா லேட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு பயிற்சி பத்தலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மொக்க மிஷனையே கொடுத்துட்டு உங்க திறமையை காட்டினா எப்படி முடியும்? அட போங்க சென்சை. இருக்கா சென்சை? வேற ஏதாவது ஒரு நல்ல மிஷன் இருந்தா பாத்து கொடுங்களேன். இங்க பாருங்க, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. கவனமா கேளுங்க. இத்தனை வருஷத்துல நீங்க 3 பேரும் இப்பதான் கெனினா மாறி இருக்கீங்க. உடனே இருக்கிற எல்லா ஹை ரேங்க் மிஷன்ஸையும் உங்ககிட்ட தூக்கி கொடுப்போம்னு நினைச்சிட்டீங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு டி ரேங்க் மிஷன் மட்டும் தான். நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் விட்டுருவேனா என்ன? 7வது ஹொக்காகே கிட்ட பேசுறீங்கன்றத மறந்துடாதீங்க. 7வதா? அப்ப 6வது ஹோக்காகே யாரு? அது வேற யாரும் இல்ல, என்னோட குருவான நருட்டோ தான். நருட்டோன்ற பேரையே நான் மறந்துட்டேன் தெரியுமா? இப்போ எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட தெரியல. நருட்டோ எப்ப திரும்பி வந்தாலும் ஒரு திறமையான ஷினோபியா தான் வருவாரு. ஏன்னா நருட்டோ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. 7வது ஹோக்காகேவா ஆவானான்னு தெரியல, ஆனா அடுத்த நருட்டோவா உருவாகிக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நருட்டோ. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, சக்தி வாய்ந்தவனா மாறி சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வருவேன். நருட்டோ சொன்னதை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. மாஸ்டர் ஜெராயாவோட நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானா இப்ப வரைக்கும் நம்புறேன். பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கணுமே. லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு அவனோட சேவை கண்டிப்பா தேவை. ஒரு நிமிஷம், அது கண்டிப்பா அவன் தானா? ஆஹா, சந்தேகமே இல்ல, அவன்தான். ஹேய் சாக்குரா! ஓ ஹாய் கோனஹமாரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? ஓ அதுவா, மெயின் கேட்ல இருக்கிற டிராபிக் லெஜரை கொண்டு வர சொல்லி லேடி சுனாடி என்ன அனுப்பி வச்சாங்க. நீங்களும் கூட வரீங்களா? 2.5 வருஷம் கழிச்சு திரும்ப வரோம்ல. ஆமா, நேரம் போனதே தெரியல. பாவம் பூனையாச்சேன்னு நினைச்சா அது என்னைய பிராண்டி விட்டுடுச்சு. நாங்களும் இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் பார்த்திருக்கோம். பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருது. அது சரி, நருட்டோ பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா சாக்குரா? இல்ல, எங்க இருக்கானே தெரியல. என் குருநாதர் பாவம். ஆனா அவன் கூடிய சீக்கிரமே திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஹே சுமோ, கொட்டட்சு, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை நாங்க எதிர்பார்க்கலையே. ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஆமா, எங்களுக்கே இன்ப அதிர்ச்சியா இருந்தது. எதை பத்தி பேசுறீங்க? வாய்ப்பே இல்ல. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அடேங்கப்பா, அற்புதமா இருக்கு. லீஃப் வில்லேஜ் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நான் வந்துட்டேன் மக்களே. நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். அடேங்கப்பா, பழைய ஞாபகங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதுக்குள்ள சுனாடே பாட்டியோடைய முகத்தையும் செதுக்கிட்டாங்களா? அது நிஜமாவே அவன்தானா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நருட்டோ, நருட்டோ, அது நீதானா? நீ எப்போ கிராமத்துக்குள்ள திரும்ப
ஓ இப்பதான் வந்தேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எப்படி இருக்க சாக்குரா? ஆ, ஒரு நிமிஷம் இரு. நீ எப்படி என்னை விட உயரமா வளர்ந்த? ஆ? அட ஆமா, உன்னை விட உயரமாயிட்டேன். அவனை கடைசியா பார்த்ததை விட இப்ப நல்லாவே வளர்ந்திருக்கானே. அது சரி, இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. ம்? என்ன அசிங்கப்படுத்துறான். பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது இல்ல. ஹேய் நருட்டோ, ஆ? Sexy jutsu. என்ன குருநாதரே, உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நான் ஏதோ கொஞ்சம் தேறிட்டேன் தானே? என்ன கோனஹாமரு, நீ அப்ப பார்த்த நருட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நீயும் ஜூட்ஸுவை இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த கூடாது. எனக்கே அவமானமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. உருவம் மட்டும் இல்ல, மனசளவுல நருட்டோ வளர்ந்திருக்கான். ஆனா பழைய நருட்டோவை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இந்த அளவுக்கு மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷ பயிற்சியில நீ நிறைய ஜுட்சுவை கத்துக்கிட்டு இருந்திருப்ப. அதை நீ எங்களுக்கு காட்டுதான் போற. உன்னுடைய குருநாதர்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனஹாமரு. உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. என்னுடைய அழகான ஜூட்சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் கூட திறந்தல. ஒரு நிமிஷம் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன்னு தெரியுமா நருட்டோ? வளர்ந்துட்ட பெரிய பையன் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா ஜூட்சுவும் உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்றது எவ்வளவு அசிங்கம்னு தெரியுமா? பதில் சொல்லு. அடேங்கப்பா, இவளுக்கும் சுனாடை மாதிரி சொர்ணுக்கும் வருதே. இன்னொரு சுனாடைவை நான் எப்படி சமாளிக்க போறேன்? அடடா, சாக்குரா ஒரு துளி கூட மாறலையே. அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. என்னது? இப்போ நீ என்ன சொன்ன? உங்க 2 பேரையும் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. நல்லபடியா பயிற்சி எடுத்திருப்பேன்னு நம்புறேன் நருட்டோ. நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்காம ஊருக்குள்ள திரும்ப வருவோம் நினைச்சீங்களா? தட்டி தூள் கலப்புறேன் பாட்டிமா. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்க. எங்க உன் விதைய காட்டு பாப்போம். என்னது இப்போவா? நீ இப்ப ஒருத்தர் கூட நேரடியா மோத போற. நீ வருவன்னு எதிர்பார்த்து நான் அவனை கொஞ்ச நாள மிஷன்ஸ்க்கு கூட அனுப்பலன்னா பாத்துக்கோயேன். யார் கூட மோத போறேன்னு பார்க்க தயாரா? உள்ள வாங்க. ஆ